ஸோ இந்த கணக்கில் வந்து x=1776 x 1958 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆனது ஒரு லீப் வருடம் சொல்கிறாங்க, என்னுடைய 7 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த 2 ஆண்டுகளையும் நம்ம வந்து கழிச்சிக்கலாம். 1958 மைனஸ் 1776. ஸோ ஒரு லீப் ஆண்டுனாலே 4ஆல் நம்ம வகுப்படுவோம், 4ஆல் வகுப்போம், அதுதான் கணக்கு. இப்போ நம்ம 1958 1776 கழிக்கிறோம். 1958 மைனஸ் 1776, 8ல் 6 போனால் 2, கடை வாங்கிட்டோம். 15ல் 7 போனால் 8, ஸோ இங்கே 8 இருக்கும், 8ல் 7 போனால் 1, 182. ஸோ அப்போ என்ன சொல்லணும், நம்ம 182 டிவைடட் பை 4. ஸோ 4 4 16 மீதி 2, 5 4 20 மீதி 2 புள்ளி வச்சு 5 4 20, ஸோ 45.5 ஆண்டுகள். ஸோ அப்போ முழுமைப்படுத்தணும்னா 45 ஆண்டுகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 1776 டு 1958 பார்த்தோம்னா நமக்கு 1800 ஒரு நூற்றாண்டு வரும், 1900 நூற்றாண்டு. இந்த லீப் ஆண்டுகள் கண்டுபிடிக்கும் போது இந்த நூற்றாண்டுகள் வரும்போது 400ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 400ஆல் முழுமையாக வகுப்படுத்தினா வகுப்படலை. ஸோ அப்போ 1800 நூற்றாண்டு வராது, 1900 ஒரு லீப் ஆண்டு வராது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 லீப் ஆண்டுகள் இருக்குது. tan θ = 3/4 எனில் sin 3 sin θ minus 4 cos θ டிவைடட் பை 4 sin θ plus 3 cos θ மதிப்பு கேட்குறாங்க. ஸோ tan θ மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொடுத்தது sin θ cos θ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ tan θனா ஞாபகம் நமக்கு sin θ by cos θ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. tan θ = sin θ டிவைடட் பை cos θ. ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம வர வைக்கணும்னா இங்கே எல்லாமே சைன் காசு தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொத்த உறுப்புலையும் ஒவ்வொன்றுத்தையும் காசால் வகுத்துறோம். ஸோ அப்போது 3 sin θ டிவைடட் பை cos θ மைனஸ் 4 cos θ டிவைடட் பை cos θ டிவைடட் பை 4 sin θ டிவைடட் பை cos θ ப்ளஸ் 3 cos θ டிவைடட் பை cos θ. சிம்பிள் லாஜிக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம எதால் வகுக்கிறோம்னா cos θவால் வகுக்கிறோம், ஞாபகம் வச்சு நம்ம முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இங்கே cos θ கேன்சல், cos θ கேன்சல். sin θ பை cos θ நம்ம என்ன சொல்லுவோம், tan θன்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3 tan θ மைனஸ் 4 டிவைடட் பை இங்கே 4 tan θ ப்ளஸ் 3. ஸோ நமக்கு tan θவோட வேல்யூ கொடுத்துட்டு 3/4ன்னு கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 இன்ட்டு tan θவோட வேல்யூ 3/4 மைனஸ் 4, 4 இன்ட்டு tan θவோட வேல்யூ 3/4 ப்ளஸ் 3. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 4 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். 9/4 மைனஸ் 4 டிவைடட் பை இங்கே வந்து 3 ப்ளஸ் 3. ஸோ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 9/4 மைனஸ் 4 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் நம்ம, டிவைடட் பை 3 ப்ளஸ் 3 6 ஆகிடும். இப்போது எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தோன்னா 9 மைனஸ் 4 16 டிவைடட் பை 4/6. அடுத்து 9ல் 16 போனால் மைனஸ் 7/4 இன்ட்டு 1/6. ஸோ மைனஸ் 7/24. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து tan θ 3/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா மைனஸ் 7/24. ஏவோட புள்ளி கொடுத்துருக்காங்க 1,4 ஏவோட புள்ளி. பியோட புள்ளி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம எப்பவுமே ஏவோட புள்ளி x1 y1 எடுத்துப்போம், பியோட புள்ளி x2 y2 தெரியாதனால நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அவனே m/n உட்புறமாக பிரிக்கும் புள்ளி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1:3 அப்படின்ற விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -1,2. ஸோ நமக்கு உட்புறமாக பிரிக்கும் புள்ளியோட ஃபார்முலா என்னென்னா mx2 ப்ளஸ் nx1 டிவைடட் பை m ப்ளஸ் n, my2 ப்ளஸ் ny1 டிவைடட் பை m ப்ளஸ் n. இதுதான் உட்புறமாக பிரிக்கும் புள்ளியோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எம்மோட வேல்யூ வந்து 1. ஸோ x2ஓட வேல்யூ தெரியாது, அப்படியே போடுறோம். என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3, x1ஓட வேல்யூ 1 டிவைடட் பை m ப்ளஸ் n 1 ப்ளஸ் 3. அதேமாரி எம்மோட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ தெரியாது, ப்ளஸ் என்னோட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 4 டிவைடட் பை m ப்ளஸ் n வந்து 1 ப்ளஸ் 3. p வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இப்போ நம்ம பெருக்கிறோம். x2 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் 3 வரணும் 4, y2 ப்ளஸ் 3 4 12, 1 ப்ளஸ் 3 4 ஈக்குவல் டு p இன்ட்டு -1,2. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பிரித்து எழுதிக்கலாம். x2 ப்ளஸ் 3/4 ஈக்குவல் டு -1, y2 ப்ளஸ் 12/4 ஈக்குவல் டு 2.
ஸோ இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்துகிட்டு போயிடும். x2 + 3 = 4 × 1 குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். 4 × 1 -4. x2 வரைக்கும் வேணும்னா -4 -3 +3 அனுப்ப போனால் -1. இப்போ x2 = -7 ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே y2 + 12 = இங்கே 4 2 8. இப்போ y2 வேணும்னா 8 - 12. அப்போ y2 என்ன வரும்னா -4. அப்போ x2, y2 அதாவது பாயிண்ட் பியோட வேல்யூ என்னென்னா -7, -4. ஸோ இந்த சம்மம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். a³ + b³ + c³ - 3abc = a + b + c a² + b² + c² -ab -bc -ca. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ வந்து கொஷின்ஸில் வந்து 3 புள்ளிகள் கொடுத்துட்டான். அவனே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துறான். a³ + b³ + c³ = 3abc. நடுக்கோட்டு மையம் காண்கன்னு சொல்கிறான். ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளிகள் கொடுத்துட்டாலே அதோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா a + b + c/3. ஸோ அந்த 3 புள்ளிகளை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிற புள்ளிகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு x1 + x2 + x3/3. அதனால் இங்கே x1ன்றது a இருக்குது, b இருக்குது, c இருக்குது. அதனால் x1 + x2 + x3/3. ஸோ நம்ம ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x1 x2 x3 அப்போ abcன்னு கொடுக்குறோம். அதேமாதிரி y1 y2 y3 b + c + a. ஸோ அதுவும் சேம் தான், b + c + a/3. ஸோ அப்போ அதுவும் நான் கேட்டிங்கன்னா a + b + c தான். இப்போ a + b + c வேல்யூ எப்படி தெரியணும்னு கேட்டேன். கொஷின்ஸ்லேயே ஒரு கண்டிஷன் கொடுத்துறான். a³ + b³ + c³ = 3abc. அப்போ இது நல்லா பாருங்கள். a³ + b³ c³ வந்து இதோட வேல்யூ வந்து 3abc. அப்போ இந்த ரைட் சைடு மொத்தமே என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 வரும். அப்போ a + b + c வேல்யூ என்னதான் இருக்கும்னா 0. ஸோ அப்போ 0/3, 0/3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 0, 0. ஸோ அப்போ இதனுடைய நடுக்கோட்டு மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா 0, 0. முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களுடைய விகிதங்கள் கொடுத்துறாங்க. 4:3:5ன்னு சொல்லிட்டு அதனுடைய சுற்றளவு கொடுத்துறாங்க. ஸோ அதனால் 4x + 3x + 5x இதனுடைய சுற்றளவு எவ்வளோ கொடுத்துறாங்க? 480 மீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுருக்கிறோம். 4 3 7 12 12x = 480 மீட்டர். ஸோ இப்போ x வரைக்கும் வேணும்னா 480 / 12 4 12 48 40. ஸோ அப்போது வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டால் 40 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பக்கத்தினுடைய வேல்யூ கொண்டு வச்சோன்னா 4x × 3x 5x 4xன்றதுனால 4 × 40. அப்போ என்ன வரும்னா 4 4 16 160 மீட்டர். அடுத்து 3x அப்படின்றதுனால 3 × 40 3 4 12 120 மீட்டர். அடுத்து 5x 5 × 40 5 4 20 200 மீட்டர். ஸோ இப்போது நமக்கு பக்கங்கள் தெரிஞ்சிச்சு. இந்த முக்கோணத்தை பார்க்கும்போது கொடுக்கும்போது 4:3:5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்தை நம்ம ஒரு செங்கோண முக்கோணமாக நம்ம எடுத்துக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கே வந்து 4 3 5 இந்த பெரிய பக்கத்தினுடைய பரப்பளவானது பார்த்தோன்னா மற்ற 2 அதை கர்ணம் ஸ்கொயர் = எதிர்பக்கம் ஸ்கொயர் + அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர்ன்ற மாதிரி நமக்கு செக் பண்ணி பார்த்தோன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 9 + 16 25 = 20. அப்போ ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம பக்கமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3x 4x 5x வேல்யூ நமக்கு தெரியும். 3x வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 மீட்டர். ஸோ 4x வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 160 மீட்டர். ஸோ இப்போ நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா நமக்கு 1/2 × b × hன்னு தெரியும். ஸோ 1/2 × b வேல்யூ நம்ம போட்டிருக்கிறோம் 160, ஐ வேல்யூ போட்டிருக்கிறோம் 120. ஸோ 8 2 16 0. ஸோ திரும்ப இருக்கிறோம் 8 2 16 மீதி 1 8 1 8 9600 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன வருதுன்னு கேட்டால் 9600 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். 3 புள்ளிகள் கொடுத்துட்றாங்க. a, 1, 2 b 2, 3 c 3, 9 ab = bcன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த a மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். √(x2 - x1) + y2 - y1 2. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ab bc 2 ஃபார்முலா ஆகும். ஸோ இப்போ ஏவோட புள்ளி என்னென்னா 1, 2 பியோட புள்ளி என்னென்னா 2, 3. ஸோ அப்போ இதை x1 y1 இதெல்லாம் எடுத்துப்போம் x2 y2. இங்கே நம்ம கொஷினில் வந்து ab = bcன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளாக வந்து முதல்ல ஸ்கொயர்லேயே எடுத்துப்போம். அப்போ ab ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட்டு போட தேவையில்லை. x2 - x1 அப்படின்னா 2 - 1 2 + y2 - y1 3 - 2 2. அப்போ 2 - 1 1 2.
3 மைனஸ் 2 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 + 1 எவ்வளோ வரும்னா 2. அப்போ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிசி ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசி ஸ்கொயர் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல பியோட பாயிண்ட்டும் சியோட பாயிண்ட்டும் எழுதிடுவோம். ஸோ பியோட பாயிண்ட் என்னென்னா 2,3, சியோட பாயிண்ட் என்னென்னா 3,A சியோட பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2,3 இதை x1 y1 இதை வந்து x2 y2 ஃபார்முலா நம்ம எப்போ போல் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ x2 மைனஸ் x1. அப்போ x2 மைனஸ் x1னா 3 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 3 மைனஸ் 2 ஆகும்னா 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும் a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 ப்ளஸ் a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிசி ஸ்கொயர். நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஏபி ஹோல் ஸ்கொயர் தெரியும், பிசி ஹோல் ஸ்கொயர் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்கொயர் ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏபி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோனா 2, பிசி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ப்ளஸ் a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கத்து வந்துடுறேன். இப்போ 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். 2ல் 1 போனால் 1 ஈக்குவல் டு a மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் எந்த பக்கம் வந்தால் ரூட்டு. அப்போ a மைனஸ் 3 ஈக்குவல் டு ரூட் 1, a மைனஸ் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ a மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒரு முறை ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன், a மைனஸ் 3 ஈக்குவல் டு இன்னொரு முறை மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். அப்போது a மைனஸ் a ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ஆகிடும். இங்கே a ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ அப்போது இங்கே என்ன வரணும் a ஈக்குவல் டு ப்ளஸ் 4, அதாவது 1 ப்ளஸ் 3 வந்து 4. இங்கே a ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் ப்ளஸ் 3 ஆகிடுச்சு. அப்போது a ஈக்குவல் டு ப்ளஸ் 2, ப்ளஸ் 3 வந்து மைனஸ் 1 போனால் ப்ளஸ் 2. இங்கே வந்து a ஈக்குவல். அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கலாம்னா ப்ளஸ் 4ஆக இருக்கலாம், அல்லது ஏவோட வேல்யூ வந்து ப்ளஸ் 2ஆக இருக்கலாம். 2 மதிப்புகள் இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து a வந்து 4, a வந்து 2. இந்த கேள்வியில் வந்து ரொம்ப சிம்பிள். 9 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, 9 அடின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்கன்னா 1 அடின்றது 12 அங்குலம்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ நம்ம அங்குலமாக மாற்றுறது 9 × 12ன்னு பெறுகிறோம். 9 2 18 8 மீதி 1 9 1 10 108 அங்குலம். ஸோ அப்போ வந்து 108 அங்குலம் உடைய ஒரு கட்டிடம். அதில் 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு அமைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. 45 டிகிரி ஏற்ற கோணத்தில். ஸோ அப்போ ஒரு படிக்கட்டோட அங்குலம் எவ்வளோ இருக்குன்னு, அகலம் எவ்வளோ இருக்குன்னு கூட ஒரு படிக்கட்டு வந்து 6 அங்குலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை படிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 108 டிவைடட் பை 6. அப்போ வந்து 1 6 6 மீதி 4 8 6 48. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கலாம்னா 18 படிகள் வந்து எண்ணிக்கை இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. 4.2 மீட்டர் இன்ட்டு 3.0 மீட்டர் இன்ட்டு 2.0 மீட்டர் பரிமாணங்களுடைய ஒரு நீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீரை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா வந்து LBH தான். ஸோ இது 3 பெருக்க போகிறோம். ஸோ 3 2 6 6 2 12க்கு 2 மீதி 1 6 4 24 25. ஸோ ஒரு சன 25.2 மீட்டர் க்யூப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை 1000ஆல் பெருக்கிட்டு போகிறோம். ரைட்டுங்களா, 1000ஆல் பெருக்கிடுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 25.2 30 1 2 30 ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 25,200 லிட்டர். ஸோ 25,200 லிட்டர் ஒரு ஆன்சர்.